தலைவர் பார்த்து நான் பேசுறேன் சார். தலைவர் பார்த்து பேச கூட அனுமதி கிடையாது சார். உங்களா நாங்க ரொம்ப மதிக்கிறோம் சார். உங்களை புரியுது சார். இல்ல சார், தலைவர் பார்த்து பேசுறேன். ஒரு மணி சாப்பிட காபி சாப்பிட அதுக்கப்புறம் எங்க என்னன்னு முடிவு எடுப்போம். பிள்ளை அதுக்கும் ஒரே அரேஞ்ச்மெண்ட் சார். நான் பண்றேன் சார். செயல்பட மாட்டேன் சார். காவல்துறை எதிர்ப்பு செயல்பட மாட்டேன். முதல்ல கூட வந்தோட வா வா ஏறு எங்க தலைவர்களை பார்க்கல பேசுறது செய்யலாம். ஒண்ணு புரியுங்க சார். அனுமதி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. நீங்க சொன்னீங்க தலைவர் சொன்ன தலைவர் சொல்றாங்க. தலைவர் ஆட்டு உட்காந்து கட்டி ஆர்ப்பாட் பண்ணி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையில் பாஜகவினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது குறித்த விரிவான தகவலை நமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த விஷசாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் திமுக தான் முழு காரணம் என கூறி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார். அதாவது இன்றைய தினம் 22ஆம் தேதியான இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநில தழுவிய அந்த போராட்டமானது நடைபெறும் என அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காலை முதலே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஆனால் இதில் முக்கியமான பார்க்க வேண்டும் என்றால் அனைத்து போராட்டத்துக்கும் அனுமதியானது காவல்துறை சார்பில் தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதால் அந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினாலும் அதுபோல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறி இந்த போராட்டத்துக்கு அனுமதியானது காவல்துறை சார்பில் வழங்கப்படவில்லை. அதனாலே பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டம் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்தனர். அதன் அடிப்படையில் சென்னையை பொறுத்தவரை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக சார்பில் கிட்டத்தட்ட 4 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட வந்த அந்த பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 28 பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார். அதாவது அனுமதி பெறாமல் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றாலோ போராட்டத்தில் ஈடுபட்ட வந்தாலோ அவர்களை உடனடியாக கைது செய்து உடனடியாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அவர்களை தற்போது வைத்துள்ளனர். ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.